Hello guys, welcome to the next video. Last video நம்ம வந்து ஜாவா JDK அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம், ஜாவா டெவலப்மெண்ட் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஜாவாவோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா கைஸ்? ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே, டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாக வரும். ஓகேங்களா? ஃபார் விண்டோஸ். ஓகேங்களா? உங்களுக்கு விண்டோஸ் வேணும்னா விண்டோஸில் டவுன்லோட் பண்ணால் மேக், லினக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ 8, 10, 11க்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கூட சப்போர்ட் ஆகுங்க. ஓகேங்களா? அதேமாரி லினக்ஸில் டிபிஎம்க்கும் ஆர்பிஎம்க்கும் யூஸ் ஆகும், மேக் இதுக்கு தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணால் விண்டோஸை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நான் ஏற்கனவே வந்து விண்டோஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணிட்டேங்க, போன வீடியோலையும் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கூட நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கேட்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, வந்துருச்சு. இங்கே வந்து ரெண்டு விஷயம் கேட்குது. ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட், ஐ டு நாட் அக்செப்ட் அக்ரிமெண்ட். இதை என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட்டாஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோக்கு நாங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணலாமா, சப்போர்ட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரல் லைசன்ஸ் இது கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்தா தான் வந்து நெக்ஸ்ட் போகுங்க. ஓகே, இதில் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா எதுவுமே வெளியே போக சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜாவா ஜெடிக்கில் நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் வந்தோடனே மட்டும் இது எல்லா செக் பாக்ஸும் கிளிக் கொடுத்துக்கோங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஓகேங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், ப்ரோ நான் ஏன் ப்ரோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணோம், நான் வேறு ஏதாவது இப்போ நான் நிறைய பேர் வந்து நோட் பேட்லேயே வந்து நோட் பேடு, வேர்ட் ப்ரெஸ் இந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாங்க. பட் ஆனால் நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் அப்படின்னு வரும்போது ஒரு பிகினருக்கு நீங்கள் நோட் பேடில் வந்து டெவலப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக வந்து லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணும்போது அதோட இன்ட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பார்க்க போகிறீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு யூஐ அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது டவுன்லோட் ஆயிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபினிஷ் கொடுத்தா இதுதாங்க இன்டர்ஃபேஸ். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குங்க விஷுவல் ஸ்டுடியோ கூட. ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு என்ன தீம், லைட் தீம் வேணும்னாலும் லைட் வச்சுக்கலாம், டார்க் தீம் வேணும்னா டார்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நாங்கள் வந்து டார்க் தீம் இருந்தால் தான் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும், அந்த கலர்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐகான்ஸில் லாஸ்ட்டாக எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குங்க. இங்கே மேலே வச்சிங்கனாவே அங்கே தெரியுது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்ட்டு. நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நான் டேரெக்டாக மவுஸ் வச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் ஜாவா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேங்க. ஜாவா டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜாவாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ், ஜாவா வந்து சில இன்பில்ட் பேக்கேஜஸை வந்து சப்போர்ட் பண்ணிடும். நம்ம ஜாவா லாங்குவேஜ் சப்போர்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க, டீபகர் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த ரெண்டு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க, லாங்குவேஜ் சப்போர்ட்டும் டீபகரும். ஜாவா ரன் கூட இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த மூணு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஜாவாவுக்கு வந்து நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாவாவை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் ஜாவாவை கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஜாவாவில் ஒரு புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இங்கே நியூவில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் என்ன பண்ண போகிறோம், கோட் வித் தமிழ் ஜாவா டியூட்டோரியல். ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோமோ, என்னென்ன கோட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாத்தையும் நான் அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணி கிட்டப்பில் போட்டுருவேன். கிட்டப் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலில் போயிட்டு நான் ஒரு புதுசாக ஒரு ஒன்றும் இல்லைங்க, நான் இதில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிறதுங்களா, ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நம்ம இதை எங்கே கிரியேட் பண்ணோம், டெஸ்க்டாப் போயிட்டு இங்கே பாருங்க PWT ஜாவா டியூட்டோரியல் அப்படின்னு இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணி ஃபோல்டரை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஓப்பன். இப்போ நம்ம ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஐ ட்ரஸ்ட் தவிர்த்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஜாவா ஃபைலில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காக இருக்கட்டும், ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் முடியுது. இப்போ நம்ம நோட் பேட் அப்படின்னா .txt அப்படின்னு முடியுங்க. ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைலில் .exe அப்படின்னு முடியும். ஸோ இப்போ நம்ம ஜாவா கிரியேட் பண்ண போகிறோம், ஜாவா ஃபைல் பண்ண போகிறதுனால இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெமோ அப்படின்னு போடலாம். இது வந்து நம்ம டெமோ .ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டா இங்கே பாருங்க ஜே அப்படிங்கிறது வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து எதில் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து இது என்ன பண்ணுது, கொஞ்சம் அழகுபடுத்தி கேட்டுது. ஸோ இப்போ நான் ஜாவான்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஜேன்னு காட்டுது. ஸோ டெமோ.ஜாவான்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணி அப்படின்னா ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? டூ யூ வாண்ட் இன்ஸ்டால் த ரெக்கமெண்டட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜ் ஃபார் ஜாவா, சாரி இதை மிஸ் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்டென்ஷன் பேக்கேஜ் ஃபார் ஜாவா அப்படின்னு இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் இங்கே வர மேலே எக்ஸ்ப்ளோருக்கு வந்து நம்ம டெமோ ஜாவா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். சரி, கிளாஸ் டெமோ. இன்னொரு விஷயம் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஐடியா இருக்காது. நான் கிளாஸ் என்னங்கிறத இப்போ ஒரு வீடியோஸில் சொல்கிறோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸோ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2 விதமாக நம்ம ரன் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரன் கொடுத்தோம்னாலும் ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து டெர்மினல், நியூ டெர்மினல் கொடுத்து நம்ம வந்து ஜாவா வெர்ஷன் செக் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, போன வீடியோவில் கமாண்ட் ப்ராம்ப்டில். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அந்த ஜாவா டுட்டோரியல் ஃபோல்டருக்குள்ளேயே போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜாவாவை கம்பைல் பண்ண வைக்கிறதுக்கு ஜாவாக்கு ஃபைல் நேம் டெமோ.ஜாவா அப்படின்னு கொடுப்போங்க. கம்பைல் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா டெமோ and our load main class demo.